ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. ஒரு வழியா நம்ம தல நடிச்ச விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டும் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. எதனால போஸ்ட்போன் ஆனதுன்னு இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ரீசனும் தெரியாது. அந்த படம் போஸ்ட்போன் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வரல. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதனோட ட்ரெய்லர் எப்போ வருது அப்படின்னு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே பார்த்தா நம்ம தலையோட கார் ரேசிங் அவர் வின் பண்ணது அப்படியே நிறைய பேசிட்டோம். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் ஹையா இருந்தா கூட இது எப்போ ரிலீஸ் ஆகுன்ற எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருந்துச்சு. நேத்து சடனா லைக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க எந்த ஒரு ரிலீஸ் டேட்டும் நேத்து அனௌன்ஸ் பண்ணல. எல்லாரும் நினைச்சாங்க ஒருவேளை ஜனவரி 25, 24 இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரிலீஸ் டேட் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்து பிப்ரவரி 6க்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி என்ன டீசர்ல பார்த்தோமோ அதே தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருக்குது. இதுல வந்து தலையா இருக்கட்டும், அர்ஜுன், அதே மாதிரி த்ரிஷா, ஆரவ் இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லரும் பார்க்க ரொம்ப ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பிரேமும் வந்து சும்மா வேற லெவல்ல செஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஒன் மோர் விஷயம் என்னன்னா, இது வந்து ஏற்கனவே வந்த பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்குன்னு பல பேர் சொன்னா கூட இந்த யங் வெர்ஷன் ஒன்னும் வயசான மாதிரி கேரக்டர் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. பட் அந்த படத்த அப்படியே இவங்க ரீமேக் பண்ணியிருக்கிறது சாத்தியம் இல்ல. ஏன்னா, அது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு த்ரில்லரா ஒரு 1 1/2 ஹவருக்குள்ள எடுத்த படம். அது வந்து இவங்க கிட்டத்தட்ட 2 ஹவர் 30 மினிட்ஸ் நம்ம எடுத்திருக்கிறதால கண்டிப்பா உள்ள ஏதாவது இருக்கும்னு நினைக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து எப்பவுமே மகிழ் திருமேனியுடைய படத்த பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஸ் த்ரில்லர்ல அவர அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அவரோட விஷனும் அந்த மாரி இருக்கும். அவருடைய மேக்கிங்கும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ தல சொல்லவே தேவையில்ல. அந்த கேரக்டர் குடுத்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல படம் எடுக்கணும்னா, நம்ம கண்டிப்பா தல சார யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா, அந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற ஒரு ஆக்டர்னா, அது அஜித் தான். ஸோ ட்ரெய்லர் பார்க்கவே செமையா இருந்துச்சு. அதே மாரி அனிருத் வந்து பிஜிஎம் பிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. அத பார்த்து இருந்த குஷியில இப்ப அனி ஃபேன்ஸ்க்கு இப்ப விடாமுயற்சியோட ட்ரெய்லரும் வந்திருக்கிறனால, அதுல இருக்கிற பிஜிஎம் செமையா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு அதாவது ஒரு மாஸ் எலமெண்ட் எல்லாம் இல்லாத மாரி இருந்தா கூட, கண்டிப்பா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பயங்கர ஆக்ஷன் இருக்க போதுன்ற மாரி தான் ட்ரெய்லர் நமக்கு சொல்ல வருது. ஏன்னா, அந்த இப்ப ட்ரெய்லர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து ஒரு ரொமான்டிக்காவும், சும்மா ஒரு டயலாக் பேசுற மாரி தான் இருக்குது. அந்த 1 நிமிஷம், 1 1/2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமே ஃபுல்லா வெறும் ஆக்ஷன் சீனா தான் குடுத்துருக்காங்க. அதிலிருந்தே தெரியுது இந்த படத்துல ஆக்ஷன் சீனுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அந்த ஆக்ஷன் சீன் எல்லாமே கொஞ்சம் கிரிப்பாவும் இருந்துச்சு. ரொம்ப ஓவரா இல்லாம, நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டண்ட் பண்ண மாரி இருந்துச்சு. அதே மாரி சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல. ட்ரெய்லர்ல இந்த விஷுவலா இருக்கும்போது கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அ மொத்தமா பார்க்கும்போது இது ஒரு பயங்கரமான ட்ரீட்ன்னு தான் சொல்ல வரோம். ஏன்னா, நெக்ஸ்ட் வந்து தல சாரோடைய ஜிபி வருது. அது வந்து இதிலிருந்து அப்படியே டோட்டலா வேறுபட்டு இருக்கிற ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். இது வந்து ஒரு கிளாஸான படம். ஏன்னா, அந்த சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் அந்த ஷாட்ஸு, அந்த மேக்கிங்கு, அ அவங்க கேரக்டர் குடுத்திருக்கிறவங்கள ஒவ்வொரு கேரக்டரும் வச்சு பார்க்கும்போதே, இது வந்து ஒரு பயங்கர மாஸா இருக்குது. பட் கண்டிப்பா கிளாஸ் மிஸ் ஆகுதா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆ கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பிப்ரவரி 6 இன் த சென்ஸ் இது வந்து இன்னும் ஒரு 20 நாள்ல ரிலீஸ் ஆக போற படம். ஸோ அப்படி இருக்கும்போது தியேட்டர்ல இத பார்த்தா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றதே ட்ரெய்லர வச்சே நம்ம சொல்லிடலாம். இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது எனக்கு டாப் நாச்சா தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் இந்த ட்ரெய்லர பத்தி என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.